எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம எப்படி ஒரு இமேஜை நம்ம வெப்சைட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். அதை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம எப்படி இந்த IMG அப்படிங்கிற எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி இந்த சோர்ஸ் அண்ட் ஆல்டர்னேட் டெக்ஸ்ட் இது ரெண்டையும் எப்படி யூஸ் பண்ணணும் அதை பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு இமேஜில் வெப்சைட்டில் காமிக்கணும் அப்படின்னா அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல் ஃபைலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த லோக்கலில் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த சோர்ஸில் கொடுத்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணியிருந்தோம் இல்லையா. பட் சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லோக்கல் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி தான் அந்த இமேஜெல்லாம் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஏற்கனவே இன்டர்நெட்டில் அது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துலேருந்து டேரெக்டாக நம்மளால் இமேஜை காமிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியும். அதுதான் நம்ம எக்ஸ்டர்னல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அது நம்மக்கிட்ட இல்லை, எக்ஸ்டர்னலாக வேறு யாரோ அதை வச்சுருக்காங்க. பட் நம்ம அந்த இமேஜை டேரெக்டாக நம்மளால் டிஸ்ப்ளே பண்ண முடியும். அதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போன வீடியோவில் HTML இமேஜ் அப்படின்னு சர்ச் பண்ணி இந்த முதல்ல இந்த விக்கிபீடியா இமேஜை நம்ம யூஸ் பண்ணோம் இல்லையா. இதை டவுன்லோட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன்னா, கீழே போயிட்டு இன்னொரு இமேஜ் இருக்குங்க HTML5 டாப் யூசர்ஸ் அப்படின்னு இன்னொரு வெப்சைட்லேருந்து கொடுத்துருக்காங்க. போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம இந்த இமேஜை ரைட் கிளிக் பண்ணி சேவ் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்து அந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த வாட்டி என்ன பண்ண போகிறோம்னா, நம்மளுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், கீழே காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த இதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த இமேஜ் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற அந்த URL உங்களுக்கு இப்போ கிளிப் போர்டில் சேவ் ஆகிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, இந்த சோர்ஸில் நீங்கள் ./html.png அப்படின்னு கொடுத்துருக்கனால நம்மளுக்கு இந்த இமேஜ் வருது இல்லையா. இது ரொம்ப பெருசாக இருக்குது, பட் அதுதான் ஒரிஜினல் இமேஜ்ன்றதுனால அது அப்படியே நம்மளுக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த லோக்கல் ஃபைலில் இருக்க இந்த இமேஜை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், இதை டெலீட் பண்ணிட்டு இப்போ நான் காப்பி பண்ண அட்ரஸை இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு URL நம்மளுக்கு இங்கே பேஸ்ட் ஆகிருக்கு. அதாவது அந்த வெப்சைட்டில் அந்த இமேஜோட அட்ரஸ் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு காப்பி ஆச்சு. அதை நான் இங்கே சோர்ஸாக கொடுத்துருக்கேன். இப்போ நான் அதை சேவ் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு அந்த புது இமேஜ் இங்கே டிஸ்ப்ளே ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மாறிடுச்சு. ஸோ இந்த இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கலில் ஸ்டோர் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா, அந்த இமேஜ் ஏற்கனவே இன்டர்நெட்டில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா அந்த எந்த இடத்துல அந்த இமேஜ் இருக்குது அப்படிங்கிற URL-ஐ காப்பி பண்ணி இந்த IMG எலிமெண்ட்டோட சோர்ஸில் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த இமேஜ் உங்கள் வெப்சைட்டில் டிஸ்ப்ளே ஆகும். நீங்கள் அந்த ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஜஸ்ட் நம்ம எப்படி எக்ஸ்டர்னல் இமேஜை நம்ம வெப்சைட்டில் டிஸ்ப்ளே பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.